மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வது மிக மிக முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை காதில் கேட்கிறோம், அதை இருதயத்தில் வைக்கிறோம். அது எதற்கு அடையாளம்? விதைகளை சேகரிக்கிறோம், வீட்டில் ஒரு பாட்டிலில் ஒரு மூட்டையில் கட்டி வச்சிடுறோம், அதற்கு அடையாளம். விதையை சேகரித்து பாட்டிலில் போட்டு வச்சாச்சு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம், நல்லா இருந்தது, இருதயத்தில் வைத்து விட்டோம், அவ்வளோதான். விதையை விதைக்க வேண்டும், விதைத்தால் பலன் வரும். இருதயத்தில் இருக்கிற வசனத்தை வாயால் பேச வேண்டும். பேசும்போது அது விதைப்பதை போன்றது. ரேமா, பேசப்பட்ட வார்த்தை. வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை, அது அங்கே இருக்கும். ஆனால் அதை வாயால் பேசும்போது ரேமா, அந்த வார்த்தை ஆவியும் ஜீவனுமானது. அந்த வார்த்தைக்கு ஆவி இருக்கிறது, அதற்கு ஜீவன் இருக்கிறது. எல்லாரும் சொல்லலாம், ஆவி ஜீவன். அந்த வார்த்தையை அனுப்ப வேண்டும். இருதயத்தில் இருக்கிறது நல்லது, மனதுக்கு பலன் திடன் கொடுக்கிறது நல்லது, அப்போது ஞாபகத்துக்கு வருகிறது நல்லது. விதை வீட்டில் பாட்டிலில் இருக்கு, நல்லது நல்லது, பத்திரமா இருக்கு. விதைக்க வேண்டாமா? பேச வேண்டாமா? ஆண்டவர் வந்தாரு, பார்த்தாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது. அவர் மனசுல வெளிச்சம் இருக்கு, வெளிச்சத்தை உண்டாக்கணுன்ற ஆசை இருக்கு, உள்ளவே இருக்கு. ஆனால் அவர் பேசாதவரை அது உண்டாகவில்லையே, அவர் பேசிய போது உண்டானது. அதனால இந்த வார்த்தைகளை பேச வேண்டும், பலவந்தம் பண்ண வேண்டும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். விடாதீங்க. என்ன வேணும், என்ன அற்புதம் வேணும், என்ன சுகம் வேண்டும், என்ன பலன் வேண்டும், எந்த பிள்ளை நல்லா படிக்கணும், வீட்டில் எந்த பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், எந்த பையனுக்கு பொண்ணு வேணும், எந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும், என்ன வேணும், அப்பாமார் அம்மாமார் விடாதீங்க. வசனத்தை விசுவாசிங்க, இருதயத்தில் வையுங்க, வாயினால் பேசுங்க. எந்த வசனத்தை பேசணுன்றதை தேடி கண்டுபிடிச்சி எடுங்க, பேப்பரில் எழுதுங்க, அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. அது பேசினால் அந்த வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது, அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எதற்காக பேசி அனுப்பினீர்களோ, ஆவி உடைய ஜீவனுடைய இந்த வார்த்தை போய்விட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்துவிட்டு திரும்பி வரும். அல்லேலூயா. விடவே விடாதீங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சத்தியமானவைகள், மாறாதவைகள், பொய்யறையாத தேவன் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் வாழ்கிற இந்த பூமியிலே பிசாசும் வேலை செய்கிறான், பிசாசின் மக்களும் வேலை செய்கிறார்கள், கர்த்தரும் இருக்கிறார், கர்த்தரும் வேலை செய்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளும் கிரியை நடப்பிக்கிறார்கள். நீங்கள் வெற்றியாக வாழ்வதற்கு ஒரே வழி கர்த்தர் தான், கர்த்தருடைய வார்த்தை தான். விடாமல் பிடித்து கொள்ள வேண்டும். நல்லா அப்படித்தான், என்ன காரியமாக இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை விடுறது கிடையாது. டாக்டர் சொல்லலாம், இதை செய்யலாம் அதை செய்யலாம், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லலாம், இருக்கட்டும். டாக்டர் நல்லவர், உண்மைதான் சொல்லுவார், பொய் சொல்ல மாட்டார், இருக்கிறத சொல்லிட்டாரு. ஆனால் பதில் யார்கிட்ட இருக்குது? கர்த்தர்கிட்ட இல்லை இருக்குது. டாக்டர் பொய்யே சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் பதில் யார்கிட்ட இருக்குது? கர்த்தர்கிட்ட இருக்குது. பேங்க்குக்கு போய் பணம் எடுக்க போனால்
அவர் சொல்லலாம் ஒரு வேளை, இல்லைம்மா உங்கள் பேரில் பணம் இல்லைம்மா, கொடுக்க முடியாதும்மா. அவர் உண்மையை தான் சொல்கிறாரு, பேங்கர் பொய்யா சொல்கிறாரு, உண்மை தான் சொல்கிறாரு. ஆனால் மேலே ஒருத்தர் இருக்கார், அவருக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய கண்கள் அவர் மேல் இருக்க வேண்டும். பேசணும். வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே உடைய தழும்புகளால் சுகமானேன், வாதை கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் விட மாட்டேன், இந்த வசனத்தை பிடிச்சுக்க போகிறேன். என் பிள்ளை அப்படி முடியாமல் கிடக்கா, விட போகிறது இல்லை. இந்த பிள்ளைக்காக நான் கட்டாயம் ஜெபிப்பேன். எழும்பு நட்ட இயேசுவின் நாமத்தில் இந்த மனக்கலக்கத்திலிருந்து என் மகனை வெளியே கொண்டு வருவேன், என் மகளை வெளியே கொண்டு வருவேன், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, விடாதீங்க. என் பிள்ளை நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, வாக்கப்பட்டு போன இடத்துல என் பிள்ளை நெருக்கப்படுது, விட மாட்டேன், இயேசுவின் நாமத்தில் விசாலத்தை உண்டாக்குறேன், விசாலம் உண்டாகு. சொல்லுங்க. கீப் ஆன் சேயிங் வாட் எவர் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வேத வசனத்தின் அடிப்படையிலே பேச ஆரம்பியுங்கள். சொல்லுங்க, நடக்கும். அல்லேலூயா. இது மனிதருடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. வானமும் பூமியும் மாறினாலும் மாறாத வார்த்தைகள். வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும், பலவந்தம் பண்ண வேண்டும், பேச வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களை நீதிமான்களாய் காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் யோக்கியர்களாய் உத்தமர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை நல்ல நிலமாக வைக்கும் போது இந்த வசனங்கள், இந்த விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும். கற்பாறை போன்ற இருதயம் இருக்கக்கூடாது, வழியருகே இருக்கிற ரோடு மாதிரி இருக்கக்கூடாது, முட்செடி போல உங்கள் இருதயம் இருக்கக்கூடாது. இருதயம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். 30% நல்ல இருதயம், 70% நல்ல இருதயம் இல்லை. அப்போ 30 தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். 30, 60, 100, 100க்கு 100 பலன் பெற முடியும். எப்போது? 100க்கு 100 இருதயத்தை சரிப்படுத்தும் போது. அது திருக்குள்ளது, மகா கேடுள்ளது. இருதயத்தை பற்றி பைபிளே சொல்லுது, திருக்குள்ளது கேடுள்ளது. அந்த டிசிப்ளின் பண்ணணும், பிடிச்சி திருப்பி வைக்கணும். ஒழுங்கா இரு, இப்படி இரு, கர்த்தர் சொன்ன மாதிரி இரு, அப்படி பிடிச்சி அதை திருகி ஒழுங்காக வச்சு நேராக நிற்க வச்சு சரியாக பேசி பாருங்க, உங்களுக்கு காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. சில காரியங்களில் உடனே பதில் வரும், சில காரியங்கள் ஒருவேளை கொஞ்சம் டைம் எடுக்கலாம், பரவாயில்ல. அதனால் என்ன, இன்னும் கொஞ்சம் கொத்தி விட்டு எரு போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பரிசுத்தாவியானவரை வாயில் அந்நிய பாஷை பேசி இன்னும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து வரப்போகுது, முளைக்க போகுது. ஹல்லேலூயா. எங்க சொல்லலாம், நான் இருளின் அதிகாரத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். நான் வாழும் இந்த பொல்லாத உலகமும் அதன் பொல்லாத காலகட்டங்களும் என்னை பாதிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அனுமதிக்க மாட்டேன். நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். ஆகவே பாவத்தால் என்னை மேற்கொள்ள முடியாது. எந்த பாவமும் என்னை மேற்கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுந்தவன், அவன் மேல் கர்த்தர் எனக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வல்லமையும் அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் பூமியிலே கட்டுவது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். நாங்கள் பூமியில் கட்டவிழ்ப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நான் சொல்வது படிதான் நடக்கும், நான் செய்வதுதான் வாய்க்கும். கர்த்தர் எனக்கு வார்த்தை மூலம் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை
என் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நான் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் தேவனுடைய பரலோக ராஜ்யம் எனக்குள் வாசமாயிருக்கிறது. என் இருதய சிம்மாசனத்தில் தேவாதி தேவன் வீற்றிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ராஜ்யத்தில் வியாதி, வறுமை, சாபம், பாவம், சாத்தானின் கிரியைகள் நடைபெறுவதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். நான் அனுமதிக்க மாட்டேன். தெய்வீக சுகம், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள், செழிப்பான வாழ்வு, நீதியான நடக்கைகள், தூதர் காவல் ஆகிய யாவும் என்னுடைய பங்காக இருக்கும். நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன். நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். காலைதோறும் புதிய கிருபைகளை நான் பெற்றுக்கொண்டே இருப்பேன். ஒரு நன்மையும் எனக்கு குறைவுபடாது. நானும் என் குடும்பமும், நானும் என் பிள்ளைகளும், நானும் என் பேர பிள்ளைகளும் கர்த்தருக்கே சொந்தம். கர்த்தருக்கே சொந்தம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று அந்நிய பாஷையிலே. இது பெந்தைக்கோஸ்தே சபை, பரிசுத்த ஆவியானவருடைய காலகட்டம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவரை வச்சுட்டு தூங்க விடக்கூடாது. நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறப்ப அவர் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். எப்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறபடியால் அவர் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். விண்ணப்பம் பண்ணுங்க. உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் தொழிலுக்காக அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் பத்தாது, வேதாகமம் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். ஒவ்வொருவருடைய கையிலும் தங்களுடைய சொந்த தாய் மொழியிலே வேதாகமம் கிடைக்க வேண்டும். தற்போது 3283 மொழிகளிலே மொழிபெயர்ப்பு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. 3283 மொழிபெயர்ப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது உலகம் முழுவதிலும். நீங்கள் அதை எப்போதும் ஞாபகத்தில் வைத்து ஜெபிக்க வேண்டும். மத சுதந்திரம் இந்தியாவில் வாழ்கிற நமக்கு எல்லா நாளும் இருக்க வேண்டும். எல்லா நாளும் மத சுதந்திரத்தோடு நம்முடைய ஆலயத்திற்கு வந்து நம்முடைய ஆண்டவரை துதிக்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நமக்கு அந்த வாய்ப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல கிறிஸ்தவ புத்தகங்கள் எழுதி ஜனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நல்ல ஊழியர்கள் எழும்ப வேண்டும். வல்லமையான ஆண்கள் பெண்கள் எழும்ப வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். தேச தலைவர்கள், மந்திரிகள், அதிகாரிகள் தெய்வ பயத்தோடு கூட நடந்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை மனதில் வைத்து அன்பானவர்களே அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணலாம். இந்த வாரம் பிரைஸ் தி லார்ட். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். நீங்கள் கேட்கலாம், பிரதர் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தெரியாத யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த வாரத்தில் நம்ம சபைக்கு வர ஒரு சகோதரி ஒரு புதிய வீடு கட்டியிருந்தாங்க. நம்ம பாஸ்டரையும் மேடமையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பாஸ்டருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. ஸோ நான் டிரைவராக போயிருந்தேன். அங்கே பாஸ்டர் சொன்னது, நீங்கள் கால் மிதிக்கிற தேசமெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்களும் சுதந்திரித்து கொள்ளலாம். அப்போது ஆவியானவர் எனக்கு கொடுத்த இன்ட்ரெஸ்ட், எனக்குள்ளே வந்த உந்துதல், ஒரு தேர்ஸ்ட் என்னென்னா, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? இன்றைக்கி நான் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருத்தன். அந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா? இல்லை வராமல் போகணும்னா நான் ஏதாவது ஒரு தவறு இருந்தால், பாவம் பண்ணியிருந்தால், இல்லை ஏதோ ஒரு வகையில் நான் அதை சுதந்திரிக்காமல் போக முடியுமா அப்படிங்கிற வாஞ்சை எனக்கு வந்தது. இப்போ சபைக்கு இது தேவையில்லை அப்படின்னா எனக்கு அந்த தேர்ஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் ஆவியானவர் கொடுத்துருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டடி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம். சரிங்களா? இப்போ அதில் ஃபஸ்ட்டு தேவன் ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை. இப்போது நம்ம உடன்படிக்கை பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்த்துருக்கோம். அதில் இதையும் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பட் இந்த ஆபிரகாம் ஆசீர்வாதம் ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரணும்னா இதையும் நம்ம பார்க்க வேண்டியது கடமையாக இருக்குது. சிஸ்டர் மைக் இருந்தால்
ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1-3 வசனம். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எத்தனை பேர்த்துக்கு இங்கே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது தெரியுதுன்னு தெரியலை. ஒரு 2-3 லைன் தான் பாருங்கள். ஆனால் அதில் எத்தனை ஆசீர்வாதம். நான் உன்னை ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்களை ஆசீர்வதிப்பேன், பூமியில் வசங்கள்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பிளஸ்ஸிங் 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 பிளஸ்ஸிங். சரி, ஃபுல் பிளஸ்ஸிங்ஸாக இருக்குது. இதோட ரிசல்ட் என்ன? ஆபிரகாம் எப்படித்தான் இருந்தான்? இவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் எப்படி இருந்தான்? இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள். ஆபிரகாம் வயது சென்றவனான போது அவனோட ஊழியக்காரனை கூப்பிட்டு, டே, என் பையனுக்கு இங்கே பொண்ணு எடுக்காத, என்னுடைய ஊருக்கு போய் என்னுடைய ஜாதியில் என்னோடய ஜனத்தில் ஒரு பொண்ணு. இங்கே நான் மென்ஷன் பண்ணுறது கேஸ்ட் கிடையாதுங்க. அதுக்கான ஒரு மெசேஜ் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். யாரும் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு உயர்வு தாழ்வுங்கிறது கிடையாது, சரியா? அது சொல்லித்தரது கோஷ்டி வேறு, சரியா? இன்றைக்கும் இங்கே யாராவது அது இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு மெசேஜ் தனியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் சொல்கிறது, என்னுடைய ரிலேட்டிவ்லேருந்து போய் ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் போகிறாரு, போய் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ பொண்ணோட வீட்டில் போய் என்னோட எஜமானன் எப்படிப்பட்டவர்னு அந்த ஊழியக்காரர் சொல்லணும். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 35-36 சிஸ்டர். ஆதியாகமம் 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதானபோது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஓகே, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆசீர்வாதம் பார்த்தோம். இங்கே ஃபஸ்ட் எடுத்தோன்னே தொடங்கணும்னு என்ன சொல்கிறாரு? கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதம் எங்கேருந்து வந்திருக்கு? இப்போ என் எஜமானன் பயங்கரமாக உழைக்கிறவர், பயங்கர புத்திசாலி, அவர் இப்படி இருக்கார். கர்த்தர் ஃபஸ்ட்டு நம்ம உயர்த்தப்படும் பொழுது, நம்ம ஆசீர்வதிக்கப்படும் பொழுது எங்கே மகிமை போகணுமோ அங்கே மகிமையை செலுத்தணும், சரிங்களா? கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார்? அவர் சீமானாக இருக்கிறாராம். இப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படித்தான் இருந்து ஆகணும்? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கிறவங்களா இருந்தால். இப்போ என்ன சாப்பிட்றது? பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, அது எப்படி முடியும்? இப்படியா? இந்த இப்போல்லாம் நீட் வருது, அதுக்கு என்ட்ரன்ஸ் டியூஷன்லாம் உடனே ரொம்ப செலவாகும். இப்படி கணக்கு வழக்கு பார்க்குறவங்களா நம்ம இருந்தால் நம்ம சீமான இல்லை, இல்லைங்களா? வாரி இறைச்சி ஒன்றுமெல்லாம் போக சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, யூ வில் டூ திங்ஸ் ஸ்பான்டேனியஸ்லி. பெரிய யோசனையெல்லாம் ஒன்று இருக்காது நீங்கள் சீமானாக இருந்தால். இப்போது கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சோன்னு ரிசல்ட்டு ஆபிரகாம் சீமானா இருக்கிறானா? நம்மள யாராவது சீமானா இல்லைன்னா ஆபிரகாமின் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இன்னும் சுதந்திரித்து கொள்ளவில்லை என்று அர்த்தம், இல்லைங்களா? அவ்வளோ சிம்பிள் தானே. சரி, சீமானா இருக்கிறார். ஒருவேளை சிலர் நம்ம நினச்சிக்கலாம், இது பேசுகிறது ஆவிக்குள்ளே அவன் சீமானா இருந்தானோ. இப்போவும் கூட மேடம் சொன்னாங்க நம்மலாம் பெந்தகோஸ்தேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வெளியில் ஜெசிகா டேனி கூட சில சமயம் கேட்பாங்க, ஏன்ப்பா ஃப்ரெண்ட்ஸோ டீச்சர்ஸோ யாராவது கேட்டால் நான் என்னப்பா சொல்ல பெந்தகோஸ்தேஸ் அப்படின்னு சொல்லட்டுமா? நான் சொல்ல எனக்கு தெரியலை பாப்பா, கரிஸ்மேட்டிக்னு சொல்லிக்கோ ஜென்ரிக்கா. ஏன்னா பெந்தகோஸ்தேனா என் கண்ணுக்கு முன்னாடி வர்றது வெள்ளையும் சொல்லையுமா, சோப் போட்டு கூட குளிக்காத, ஒன்று நகை தேவனுக்கு பகை, இப்படி தான். ஸோ இந்த ஆவிக்குள்ளான சபைங்கிறத விட்டு உலகம் எப்படி பார்க்குதுன்னு அப்படி தான் பார்க்குது. ஸோ இப்போவும் கூட சீமானாக இருந்தான் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிருந்தா சிலர் சொல்லலாம் இது ஆவிக்குள்ளான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்திர சான்ஸ் இருக்குது.
அதனால தான் சப்சிக்வெண்ட்டாக வந்திருக்கு, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, வேலைக்காரர் வேலைக்காரிகள் இருக்காங்க, ஒட்டகம் இருக்குது, கழுதை இருக்குது, எல்லாம் இருக்குது. இன்றைக்கி கார் இருக்குது, பைக் இருக்குது, 1க்கு 2 கார் இருக்குது. அப்படி தானே? எதுக்காக ஆடு மாடு மற்ற எல்லாம் இருந்தது? பொதி சுமக்கிறதுக்கு, அவங்கள ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு கூட்டு போகிறதுக்கு, அவங்களோட தேவையை மீட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கும் நம்மளோட தேவையை மீட் பண்ணுறதுக்கு இன் அபண்டன்ஸ் நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தரால் முடியும். நம்ம சுதந்திரம் கொள்கிறோமா, நம்ம பெற்றுக்கொள்கிறோமா அப்படி தான் பார்க்கணும். சரி, பயங்கர சீமானாக இருந்தான், அது உலகத்தரமான பைசா ஆசீர்வாதம், இது தெளிவாக தெரியுது. நல்ல ஆசீர்வாதமாக இருக்கேன், ஆனால் பெட் ரிடன், ஒன்றும் சரியாக சாப்பிட முடியாது, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது. இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா முதிர் வயதானப்ப அவங்க ஒரு குமாரனை பெற்றார்கள். எப்படி முதிர் வயதாக இருக்கும்போது ஒரு குமாரனை பெற்றார்கள்? கழுகுகளைப் போல அவருடைய வயது வாழ வயதாக மாறி இருக்கிறது. அதுதான் உண்மை. அப்படி மாறலைன்னா 2 ராஜாக்கள் இந்த அம்மாவை அரமனைக்கு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. சரிங்களா? இன்றைக்கி கல்யாணம் பண்ண கணவன்மார்களுக்கும் தெரியும் ஒன்றை வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு. ஆனால் இங்கே ராஜாக்களுக்கெல்லாம் ஆல்ரெடி பல மனைவிமார்கள். இதில் இந்த அம்மாவை பார்த்து, இதெல்லாம் பார்வோனை பார்த்தீங்கன்னா, பார்வோன் பார்க்கல, ராஜா இல்லையா, அவன் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பான். பார்வோனுக்கு கீழே இருந்த பிரபுக்கள் எல்லாரும் வந்து அப்படி ஒரு பொண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்களாம். இது அங்கும் மறுபடியும் ஸ்பிரிச்சுவல் ரெனியூவல் கிடையாது. அவங்க ஆவிக்குள்ளே பலவானாக இருந்தாங்க இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா உண்மையாகவே அழகாக இருந்திருக்காங்க, இளமையாக இருந்திருக்காங்க. அந்த அம்மா மட்டுமா? ஆபிரகாம் இள வயதாக மாறி இருக்கலன்னா முதிர் வயதானப்போ அந்த அம்மா குழந்தைய கொடுத்துருக்க முடியாது. இன்னும் ஒரு ஸ்டெப் தள்ளி போனீங்கன்னா, மனைவிமார்கள் கணவன்மார்கள் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் கணவன்மார்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆபிரகாம் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அவங்களுக்கும் குழந்தைகள் இருந்தது. இவர் எல்லா பேத்துக்கும் கிஃப்ட் கொடுத்து, இவன் ஒருத்தன் தாண்டா பையன் மற்றவங்களாம் போகணும்னு அனுப்பிச்சி விட்டாரான். அப்போது இந்த அம்மா மட்டும் இள வயதாக மாறவில்லை, ஆபிரகாமும் இள வயதாக இருந்திருக்கார். சரிங்களா? அப்போது இங்கே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் கிடையாது, ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங். சீமானாக இருந்திருக்கிறார், எல்லா பெனிஃபிட்டும் அவருக்கு இருந்திருக்கு, அவரோட வயது வாழ வயதாக திரும்பி இருக்கு, உண்மையாகவே வாழ்க்கைய மனுஷர் வாழ்ந்திருக்கார். சரிங்களா? இன்றைக்கி நீங்களும் நானும் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ முடியும், ஆசீர்வாதமாக வாழ முடியும். உண்மைதானுங்களா? ஓகே. இப்போது ஆபிரகாம் எதனால் இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார்? பிரதர், உடன்படிக்கையை அவர் ஃபாலோ பண்ணார், அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆன்சராக இருக்க முடியும், இல்லைங்களா? இப்போது ஆபிரகாம் நீதிமானாக எண்ணப்பட்டான். இப்போது ஆபிரகாம் எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்குறத விட எதனால் நீதிமானாக்கப்பட்டார்னு பார்த்தா, நீதிமான் தலையில் ஆசீர்வாதம் தங்க வேண்டியது கடமையாக இருக்குது. இட் இஸ் அ மஸ்ட். சரிங்களா? இப்போது ஆபிரகாம் நீதிமானாக இருந்தார், அதனால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்றைக்கும் நீங்கள் நானும் நீதிமானாக இருந்தால் நம்ம ஆசீர்வாதத்தை பெறுவோம். இப்போது கலாத்தியர் 3:6-14 சிஸ்டர், எதனால் ஆபிரகாம் நீதிமானாக எண்ணப்பட்டார்? கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்.
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஓகே, பாருங்க, வெறும் 8 வசனம், எவ்வளோ கண்டென்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த தேன் பார்த்தீங்கன்னா ஃபுல் நியூட்ரிஷனை கண்டென்ஸ் பண்ணி வச்சுருக்க மாதிரி வெறும் 8 வசனம் எவ்வளவு ஆழமாக நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். ஆபிரகாம் தேவனை விசுவசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்போது ஆபிரகாம் தேவனை என்னத்தில் விசுவசித்தான்? தேவன் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார் என்னன்னு சொல்லி விசுவசித்தான். ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு என்ன தோணும்? நம்ம பைபிள் வாசனை தோணும், உனக்கு ஒரு குமாரனை தருவேண்டா, பாரு மணலத்தனை, நீ மணல் என்ன முடியுமா, நட்சத்திரத்தை என்ன முடியுமா, அந்த மாதிரி உன் ஜனம் இருக்கும், நீ கால் மதிக்கிற தேசத்தெல்லாம் உனக்கு தருவேண்டா. இப்படி ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஆபிரகாம் விசுவசித்தான் அப்படின்னு நமக்கு தோணலாம். சரிங்களா? இந்த ஆபிரகாம் தேவனை விசுவசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொன்னதுலேருந்து ஒரு 2 வசனம் கீழே பார்த்தீங்கன்னா, தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார். எதனால நீதிமான்களாக்குகிறாரா? தேவன் விசுவாசத்தினால நீதிமானாக்குறார் அப்படின்னு வேதம் முன்னதாகவே ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ நம்ம ஆதியாகமம் வாசிக்கும்போது வானத்து நட்சத்திரத்தை பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட ஏதோ பேசின மாதிரி இருக்குது. நம்ம நினச்சிக்கிறோம் ஜஸ்ட் கவுண்ட் த ஸ்டார்ஸ். ஏன்னா இங்கே நின்றுட்டு இந்த டேனியெல்லாம் ஒரு டெலஸ்கோப் வாங்கினப்போ நான் நட்சத்திரத்தை பார்க்க போகிறேன், நிலாவை பார்க்க போகிறேன்னு போனான். போய் எனிட்டாக இருந்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அங்கே அவர் ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு எடுத்துரைத்திருக்கிறார். என்னன்னா இதுதான், தேவன் ஜஸ்ட் பை பிளெயின் ஃபெய்த், விசுவாசத்தினால புறஜாதிகளை நீதிமானாக்குறார் அப்படின்னு தேவன் முன்னுரைத்திருக்கிறார். அதை ஆபிரகாம் விசுவசிச்சிருக்கான். அதை தான் பைபிள் சொல்லுது இல்லைங்களா? இதையும் கூட ரோமர் 4:5 வாசிங்க சிஸ்டர். இன்னும் கூட கொஞ்சம் ஒரு லெவல் அதிகமாக போய் சொல்லும். ரோமர் 4:5 ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஓகே, என்னமும் நீங்கள் செய்ய வேணாம், இது நான் செஞ்சேன் இதனால் நான் நீதிமானானேன் அப்படி இல்லை. கிரியை எந்த டாஸ்க்கும் செய்யாமல் நான் இதன்படி நடந்தேன், நான் இப்படி இருந்தேன், இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு இல்லாமல் ஒன்றுமே பண்ணாமல் பாவியை நீதிமானாக்குகிறார் அப்படின்னு விசுவசிச்சா போதும், அதுவே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ரொம்ப சிம்பிள். இதை வேதம் முன்னரே ஆபிரகாமுக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாம் அதை விசுவசிச்சான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். சரி, இதோட விட்டுல இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி, இது செஞ்சால் இது, இப்படி பண்ணால் இப்படி, இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தை மீறவங்க கிடையாது, நியாயப்பிரமாணத்தை தவறவங்க கிடையாது. நியாயப்பிரமாணத்தின் மூலம் நான் நீதிமானாக்கப்படுகிறேன், நான் ஆண்டவர்கிட்ட போக முடியும், கிட்டி சேர முடியும்னு யாராவது நினைச்சாலோ அதை ஃபாலோ பண்ணாலோ அவங்களே, நான் சொல்லலை, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். சரிங்களா? இன்றைக்கி நீங்களோ நானோ நியாயப்பிரமாணத்தின் மூலமாய், நான் டெய்லி பைபிள் படிக்கிறேங்க, நான் 2 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுறேங்க, நான் இப்படிங்க அப்படின்னு நம்ம செய்கிறது எதனால தெரியுமா? நான் தண்ணி குடித்தேங்க அப்படின்னு நான் சாப்பிட்டேங்க அப்படின்னு நம்ம ஒரு டாஸ்காக சொல்லுவோமா? தவிச்சிச்சு தண்ணி குடித்தோம், பசிச்சிச்சு சாப்பிட்டோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்றைக்கி உங்களுக்கு பைபிள் வாசிக்கலை, ப்ரேயர் பண்ணலைன்னா குற்ற உணர்வு இருக்கக்கூடாது, அந்த தாகம் இருக்கணும். விளங்குதுங்களா உங்களுக்கு? ஸோ நம்ம செய்கிற காரியம், செய்கிறது, பைபிள் வாசிக்கிறது, ப்ரேயர் பண்ணுறது, நல்ல காரியம் பண்ணுறது, அதெல்லாம் இருக்கும். அது எதனால்? நம்ம நீதிமானாக இருக்கிறதுனால அது தன்னால் நம்மளுக்கு நடப்பிக்கப்படும். இப்போது இன்றைக்கி கூட மேடம் சொல்லும்போது சொன்னாங்க,
எரு வைக்கணும். நான் 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடையாது, விவசாயி. அது தெரியுங்கள்ல. பப்பாளி பழம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காலமாக போகுது, பப்பாளி பழம் இத்தினுண்டாயிருச்சு. அடடா இது மோசம், ஏன் இந்த மரம் இப்படி சின்ன சின்ன பப்பாளி தளமாக தருது. அப்படியா பார்த்தோம், பிரிட்டோ பிரதர் வாங்க பிரதர் தோட்டத்துக்கு போகலாம், கொஞ்சம் எரு வைக்கலாம், கொஞ்சம் இதுக்கு சத்து கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பப்பாளி பழம் மறுபடியும் பெருசு பெருசாக வருது. இன்றைக்கும் நம்மளோட கிரியை, நம்மளோட அவுட்புட், நான் எப்படி இருக்கிறேன்னு பார்க்குறது நம்மளோட டியூட்டி கிடையாது. நம்ம நீதிமான் விசுவசிச்சால் ஆட்டோமேட்டிக்காக நற்குணங்கள் நற்காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போது நியாயப்பிரமாணத்தின் கிரியையால் நம்ம நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. நம்ம சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம் விளங்கினாலே போதும், இந்த வழியாக நான் ஆண்டவர்கிட்ட நல்லவனாக இருக்கணும்னு நம்ம காமிச்சிக்க ட்ரை பண்ண மாட்டோம். சரி, நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை, அதுவும் தெளிவு. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியது அல்ல. நான் விசுவாசின்னு சொன்னால், நான் நியாயப்பிரமாணத்தையும் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னால் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்கு உரியது அல்ல. சரி, இதில் ஏற்கனவே சொன்ன ஒரு வசனம் கடைசியாக சொல்லிட்டு நம்ம அடுத்த ஸ்லைட் போவோம். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். இன்னைக்கு நான் நியாயப்பிரமாணத்தின் மூலம் நான் போகிறேன்னு சொன்னால் நம்ம ஆபிரகாமின் பிள்ளை கிடையாது. நம்ம எப்போ விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவர் ரட்சிக்கிறார், நான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன்னு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகள். அன்னைக்கு தான் ஆபிரகாமின் அந்த சகல ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். சரிங்களா? இப்போது அடுத்த ஸ்லைடு, யாராவது நோட்ஸ் எடுக்கணும்னு நினச்சா இதை பார்த்துக்கோங்க. ரோமர் 4:1-8, ரோமர் 4:13-14. பட் இது ஆல்மோஸ்ட் இந்த கலாத்தியரோட ரிசம்பிளன்ஸ். ரோமர் 4:1-8. நேரம் குறைவு காரணமாக இதை நம்ம கடந்த அடுத்த ஸ்லைட் போவோம். பட் ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் நீங்கள் வாசிங்க. இது எக்ஸாக்டாக அதே இதை தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். அடுத்து நான் போன ஸ்லைடு முடிக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன், விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம எப்பொழுதுமே ஒரு டெமோ பார்த்தா நம்மளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தெளிவாக விளங்கும். இந்த லூக்கா 13வது அதிகாரம் 10-16 சிஸ்டர். லூக்கா 13:10. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். இப்போது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இவர் போதகம் பண்ணினார், ஒரு ஓய்வு நாளில் போதகம் பண்ணினார். 18 வருஷமாக ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கூனியாக இருந்தாங்களாம். இந்த அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூத ஸ்திரீ. சரிங்களா? இந்த அம்மா ஒரு யூத ஸ்திரீ தான். இந்த அம்மா ஒரு ஆபிரகாமின் குமார்த்தி தான். பை ஜீனலாலஜி, பை ஜெனட்டிக்ஸ், வழி பார்த்தா இந்த அம்மா ஒரு ஆபிரகாமின் குமார்த்தி தான். 18 வருஷமாக கூனியாக இருந்திருக்காங்க. இவர் போதகம் பண்ணுறார், அந்த அம்மா விசுவசிக்கிறாங்க, அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போது அந்த ஆலய தலைவன் எவ்வளோ புத்திசாலி பாருங்களேன். வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த 6 நாளில் வந்து சுஸ்தமாயிக்கங்க. அதாவது ஒரு வியாதியை குணப்படுத்துறது, நம்ம வியாதி நீங்கி சொஸ்தமாகிறது, இதை கூட அந்த ஆலய தலைவன் டாஸ்காக தான் பார்த்துருக்காரு. ஒரு வேலை, ஒரு கிரியையாக தான் பார்த்துருக்காரு. சப்போஸ் யாராவது வந்து அந்த 7வது நாளில், ஓய்வு நாளில் நான் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன்னு சொன்னால் கூட இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலப்பா, 6 நாள் இருக்குது, இன்றைக்கி வந்து எந்த டாஸ்க்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் அவர் என்ன சொல்லியிருப்பார், ஐயா நம்ம சபையில் சில ஸ்பெஷல் விசுவாசி இருக்காங்க, மாதத்தில் வாரம் மட்டும் வருவாங்க, நீங்கள் அன்னைக்கு வந்து ஒரு போதகம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் சோகமாயிக்கலாம். சரிங்களா?
நான் நம்ம சபையை பற்றி சொல்லலைங்க, பொதுவாக சொன்னேன். சரிங்களா? ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஏய் திரும்பிங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேசுகிறதுக்கு அந்த ஆளுக்கு தெம்பு இல்லை, என்னங்க இன்றைக்கா குணப்படுத்துவீங்கன்னு. அவங்க அங்கே திட்ட முடியாமல் இந்த அம்மாவை பிடிச்சி திட்டுறாரு. ஏமா 6 நாள் இருக்குள்ள வந்து குணமாக முடியாதா, இது ஒரு டாஸ்கா இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிற பதில் இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்னைக்கு சொல்லுவோம், இந்த டிசீஸ் எனக்கு, இந்த நோய் எனக்கு, இந்த இயலாமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா என்னைக்கு ஒரு தடவை ஜெசிகா டேனியெல்லாம் பேசும்போது சொன்னாங்க, ஏன்பா இந்த ஆதாம் ஏவாள் வந்து பழத்தை பறித்து சாப்பிட்டாங்க. அவங்க சொன்ன ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னா, நானாக இருந்தால் பறித்து சாப்பிட்ருக்க மாட்டேன். இன்றைக்கி நம்மளுக்கு கூட அப்படி தான் சில சமயம் தோணலாம். ஆனால் என்னென்னா, இன்றைக்கும் நம்ம நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் கனியை புஷ்டிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த இது பண்ணுனா இப்படி ஆகும், நான் இன்றைக்கி வாக் போகலை, வாக் போகிறது நல்லது, நான் இன்றைக்கி வாக் போகல அதனால் எனக்கு வந்து இந்த பிரச்சனை, நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணலை அதனால் எப்படி, நான் ஒழுங்காக சாப்பிடல அதனால் எனக்கு இப்படி, நான் டேப்லெட் எடுக்க தவறிட்டேன் அதனால் எனக்கு இப்படி. என்னோடய ரிசல்ட் எப்படி இருக்கும்? இந்த உலகம் ஒன்று சொல்லுது, நான் யூடியூப்பில் பார்க்குறேன், இல்லை சில விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லப்படுது, டெய்லி நியூஸ் பேப்பர் வாசிக்கிறேன், இதன்படி நடக்கலை, நம்ம மேலே குற்றத்தை சுமத்திக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த அம்மா 18 வருஷமாக இப்படி இருந்ததுக்கு ரீசன் என்ன? நோய் அசௌரியம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சாத்தான் 18 வருஷமாக கட்டியிருந்தானா. இன்றைக்கும் உங்களுக்கோ எனக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, இந்த உலகம் காமிக்கிறது அது உண்மைதான். இப்போ மேடம் சொன்ன மாதிரி டாக்டர் ஒன்று சொன்னார்னா அது உண்மைதான். அவங்களோட பார்வை அவ்வளோதான், அவங்களோட வெளிச்சம் அவ்வளோதான். சயின்ஸ் எந்த அளவுக்கு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கோ. இப்போ டாக்டர்னா என்ன, அவருக்கு பரத்துலேருந்து அவருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டதா? முன்னாடி ஒருத்தர் எழுதி வச்சிருக்கார், இவர் அதை படிச்சிருக்கார், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறார். அவருக்கு என்ன முடியுமோ அதை 100% செஞ்சுருக்கார். ஆனால் அதுவா உண்மை? சாத்தான் இந்த ரியல் வேர்ல்டுக்கு மேலே ஸ்பிரிச்சுவல் ரேம், அதோட ரிசல்ட் இங்கே நம்ம கண்ணை பார்க்குறோம். இந்த மாம்ச கண்ணுக்கு தெரிகிறது இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, சாத்தான் 18 வருஷமாக கட்டி வச்சுருக்கான். சரி, அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு இது பாருங்கள், ஆபிரகாமின் குமாரத்தியான இவள் இப்படி கட்டப்பட்டு இருக்கலாமா? இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரணும், இன்னைக்காப்பா இவ ஆபிரகாமின் குமாரத்தி? பிறந்த அன்னையிலேருந்தே இவ ஆபிரகாமின் குமாரத்தி தானே, 18 வருஷமாக அப்புறம் எப்படி சாத்தான் இவங்களை கட்டி வச்சுருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யாராவது கேள்வி எழுப்புனீங்கன்னா, அதுக்கு தான் அந்த போன ஸ்லைடில் கடைசியாக நம்ம முடித்தோம். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். இந்த அம்மா ஆபிரகாமுக்கு வம்சாவளியில் பிள்ளையாக பிறந்தனால இந்த அம்மா ஆபிரகாமின் குமாரத்தையாக இருந்திருந்தால், அதனால மட்டுமே அந்த அம்மாவுக்கு ஆசீர்வாதம் கிடைத்திருக்குமானால், உங்களுக்கும் இன்றைக்கி எனக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்க முடியும்? அப்போது இன்றைக்கி அந்த அம்மாவுக்கும் நம்மளுக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. அந்த அம்மா விசுவசிச்சிச்சு. 18 வருஷமாக விசுவாசம் இல்லாமல் இருந்த அம்மா ஏசு கிறிஸ்து போதகம் பண்ணும்போது கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு விசுவாசம் வந்தது. அன்னைக்கு அது ஆபிரகாம் குமாரத்தியாக மாறுச்சு. எந்த நிமிடம் அது ஆபிரகாமின் குமாரத்தியாக மாறுச்சோ அப்போ அந்த அம்மாவை சாத்தான் கட்டி வைக்க முடியாது. சரிங்களா? இப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் என்னைக்கு நம்ம விசுவசிக்கிறோமோ, என்ன விசுவாசம்? நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறார். தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்குகிறார். இப்படிங்கிற விசுவாசம் இருந்தால் போதும், நம்மளும் ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதத்தை சுரந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு விஷயம் சொல்லிட்டு இன்னைக்கான மெசேஜ் நம்ம முடிச்சுக்கிறோம். சரி, எந்த இடத்துல தவறுறோம்? விசுவாசம் இருந்தால் ஆபிரகாமுடைய இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுரந்து கொள்ளலாம். ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல நம்ம தவறுறதுக்கு, நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 10:1-4 சிஸ்டர், 1-4 வாசித்ததுக்கப்புறம் 11-12 நீங்கள் வாசித்தரலாம். எபிரேயர் 10:1. இப்படி இருக்க நியாயப்பிரமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களையும் ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா,
இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. 11:12. 11. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகம் தரம் செலுத்தி வருகிறவனாகவும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த 1-4, 11, 12 ஒரே காரியத்தை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். வருஷம் தோறும் இடைவிடாமல் பலிகள் செலுத்திட்டு இருக்காங்களாம் ஆசாரியர்கள். பழைய உடன்படிக்கையின் காலத்தில் இடைவிடாமல் பலி செலுத்தும் போது கூட இந்த பாவ நிவர்த்தி, இந்த பாவம் மூடப்படுறதுக்குள்ள இது பரிபூர்ணம் ஆகலை, ஃபுல்ஃபில் ஆகலை. அப்படி ஃபுல்ஃபில் ஆயிருந்தால் திருப்பி திருப்பி வந்து அதே பலியை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இல்லைங்களா? ஒரு முறை ஒன்று செய்கிறீங்க, டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இது நடக்கலை அப்படின்னா, இந்த பாவம் உண்டுன்னு சொல்கிற மனசாட்சி, இந்த மனசாட்சி ஒரு தரம் இன்றைக்கி போய் பலி கொடுத்தாச்சு, நான் சுத்தமானேன், திருப்பி அடுத்த முறை போய் மறுபடியும் பலி கொடுக்குறேன். அப்போது சுத்தமானேன் ஒரு முறை பலி கொடுத்த போது மறுபடியும் அப்போ அடுத்த முறை பலி கொடுக்குறதுக்குள்ளே அசுத்தம் ஆயிருக்கேன் அந்த மனசாட்சி சொல்லுது. இப்படி திருப்பி திருப்பி போய் பலி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு 2 ரீசன். ஒன்று, நம்ம மனசாட்சி இன்னும் பாவம் ஒன்றை ஒட்டிகிட்டு இருக்குன்னு சொல்கிற மனசாட்சி. 2வது, இந்த காளை வெள்ளாட்டு கடா இதைத்தானே போய் பலி செலுத்துகிறோம், இதோட இரத்தம் பாவங்களை நிவர்த்தியாக்க முடியாது, பாவத்தை மூடி வைக்கும், பாவத்தை கழுவி சுத்திகரிக்க முடியாது. இதுதான் ரீசன், இந்த 2 ரீசன். இப்போ இதே இது 11-12 பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரிப்பீட், எந்த ஆசாரியனும் நாடோறும் டெய்லி இந்த பாவத்துக்கு நிவர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு முறை கூட அவங்க உட்கார்றதில்ல, நின்று வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த காளை வெள்ளாட்டு கடா இதில் வச்சு பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது, அப்போதைக்கு டெம்பரரியாக கவர் பண்ணியிருக்க முடியும். மறுபடியும் இந்த குற்றமான சாட்சியோட மக்கள் வருவாங்க, அவர்களோட பாவத்தை மூட வேண்டியது கடமையாக இருக்குது. ஆனால் இவரோ இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இப்போது அன்னைக்கு ஆசாரியன் உட்கார முடியலை, தினந்தோறும் அவங்க பலி கொடுத்துட்டே இருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இவர் இன்னைக்கு போய் ஜம்முன்னு உட்காந்துட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட். அன்னைக்கு காளை வெள்ளாட்டு கடா இதோட ரத்தம் பாவத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. இன்னைக்கு இவருடைய பரிசுத்த ரத்தம் நம்முடைய பாவத்தை மூடலை, நம்முடைய பாவத்தை நீக்கி சுத்தமாக நம்மளை கழுவி இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு உங்களுக்கோ எனக்கோ குற்ற மனசாட்சி இருந்தால் என்ன அர்த்தம்? நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக சிலுவையில் பண்ண காரியத்தை இது போதலை, இது பத்தலை அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதை முழுசாக நம்ம விசுவசிக்கலைங்கிற மாதிரி. இது இன்னைக்கு வரல. என்னைக்கு புசிக்காதுன்னு சொன்ன பழத்தை பறித்து சாப்பிட்டானோ அன்னைக்கு ஆண்டவர் வராரு, டே தம்பி எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டா, ஏன்னா அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியலன்னா அவர் ஆண்டவர் இல்லை இல்லையா? ஹீ ஷுட் பி நோயிங், அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் கேட்குறாரு எங்கடா இருக்க. ஏன்னா அவங்களோட மனசாட்சி அவனை எங்கே கொண்டு போய் வச்சிருக்குன்னு அவன் வாயின் வழியாக கேட்குறக்கா, ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால நான் ஒளிஞ்சிட்ருக்கேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ அப்படி இருக்குன்னு உனக்கு சொன்னது யார்? மனசாட்சி. அன்னைக்கு அவனுடைய பாவம் கழுவப்படலை, மறைக்கப்படலை, மூடப்படலை. இன்னைக்கு நம்முடைய பாவம் சுத்திகரிக்கப்பட்டிருக்குது, கம்ப்ளீட்டாக கழுவப்பட்டு நீங்கள் நானும் நீதிமானாக இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம அந்த மனசாட்சி மனசாட்சி நம்மளை கொஷின் பண்ணுற அளவுக்கு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம விசுவாசிகள் அல்ல, நம்ம ஆபிரகாமின் குமாரன் குமாரத்தி அல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்திற்குள்ள நம்மளுக்கு அதிகாரம் இல்லை. ரொம்ப சிம்பிள். விசுவசிக்கணும். நம்ம கான்ஷியன்ஸ் நம்மளை கொஷின் பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அப்படியே நம்மளால் சுதந்திரித்து கொள்ள முடியும். பி பிளஸ்ட்.